ஹர்ஷித் ராணா கண்டினியூ பண்ண போறாங்களா, இல்லாட்டி ஆகாஷ் தீப் உள்ள எடுத்துட்டு வர போறாங்களா, இல்லாட்டி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வர போறாங்களா, ரவீந்திரா ஜடேஜா உள்ள வருவாரா அஸ்வினுக்கு, இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர் த ஹீரோ ஆஃப் கேபா 3 years பேக் அவர் திருப்பி வருவாரா? அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சிகா. ஐ எம் வித் யூ சிகா. நான் இன்னும் ஒரு மேட்ச் பாப்பேன் கேஎல் ராகுல் ஓப்பனிங் டெஃபினட்டா. அட்லீஸ்ட் இன்னும் இந்த மேட்சுக்காவது நானும் கேஎல் ராகுல் வச்சு தான் கண்டினியூ பண்ணுவேன். ரோஹித் சர்மா நம்பர் 6 தான் கண்டினியூ பண்ணுவாரு. ஒரு பால் வச்சு இவ்வளவு வந்துட்டோம். அவன் என்னைக்கு ஆடியோ அன்னைக்கு கஷ்டப்படுறோம். அவன் என்னைக்கு ஸ்பெல் வெளியில நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம அந்த இனிஷியல் விக்கெட் அவன் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பேர்த்ல கூட பார்த்தா நம்ம 150 ஆல் அவுட் ஆனவன் அந்த ஈவினிங் அவங்க 60 for 6 போயிருந்தா அவங்க புரியுது அவனுக்கு 100 not bowling. I'm talking about batting. Indian batting man to man is much better than Australian batting man to man. Man to man on paper if you take, yeah, but man to man on current form எடுக்கலாமே. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. Campa Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். கோயிந்தா. யா. இந்த மழை காலத்துல இந்த டிசம்பர் 12th வெரி ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ரஜினிகாந்த், வெரி ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் யுவராஜ் சிங். மறக்க கூடாது டிசம்பர் 12 டூ சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் வெரி 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 பிக் ஹாப்பி பர்த்டே சீக்கா. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ரஜினிகாந்த் சார். தலைவா ரஜினி சார் பர்த்டேனா ரஜினி சார் பர்த்டே தான். டிசம்பர் 12th உலகமே ஆடும் அதிரும் இல்ல அப்படின்னு தான். அது மாதிரிதான். Yes, happy birthday to Yuvraj Singh. அவனும் ஒரு மாதிரி சூப்பர் ஸ்டார் இந்தியன் கிரிக்கெட். டெஃபினட்டா கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா 6 sixes அடிச்சான். ஒரு T20 வேர்ல்ட் கப்ல அது இங்கிலாந்து பிராட போய் அடிச்சான் போட்டு ஸ்டூவர்ட் பிராட் அடிச்சான ஒரு அடி செம அடி அது. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா செம. ஐ திங்க் ஃபேண்டாஸ்டிக் டே டிசம்பர் 12th. ரஜினி சார் காட் பிளஸ் யூ சார். ஹியூவிங் காட் பிளஸ் யூ டா. யா எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் சீக்கா. ஃபோர்ட்ரஸ் கேபா ஒரு 3 வருஷம் முன்னாடி உடைச்ச கேபாவை திருப்பி அங்க போறோம். It is going to be a very interesting test match. Series evenly poised 1-1. யார் ஆட போறாங்க நிறைய பேர் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணுமா? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சுனில் கவாஸ்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோஹித் சர்மா திருப்பி ஓப்பனிங் அனுப்புங்க, கேஎல் ராகுல திருப்பி கீழே அனுப்புங்கன்னு. சேத்தேஸ்வர் பூஜாரா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா இல்ல இதுவே மெயின்டைன் பண்ணுங்கன்னு. So there are mixed feelings, mixed emotions around the Indian team சீக்கா. போலிங்ல யார் ஆட போறாங்க? ஹர்ஷித் ராணா கண்டினியூ பண்ண போறாங்களா, இல்லாட்டி ஆகாஷ் தீப் உள்ள எடுத்துட்டு வர போறாங்களா, இல்லாட்டி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வர போறாங்களா, ரவீந்திரா ஜடேஜா உள்ள வருவாரா அஸ்வினுக்கு, இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர் த ஹீரோ ஆஃப் கேபா 3 years பேக் அவர் திருப்பி வருவாரா? லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் ஃபார் தி இந்தியன் டீம் சீக்கா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஓப்பனிங். ஆர் தே கோயிங் டு கண்டினியூ வித் திஸ் ஓப்பனிங் பேர்? நீ ஓபாய்ட் அப்படி என்னன்னு சொல்லு பாக்கலாம். எந்த ஊரு நான் தான் ஃபைனல் சைடு வச்சுக்கிறேன். நீ புரியலையா? நீ நான் உங்ககிட்ட கேட்டனா நீங்க திருப்பி என்கிட்ட கேக்குறீங்க. என்னோட ஒப்பீனியன் honestly speaking ani see frankly probably Rohit is best position opening இருக்கலாம். I agree with you that point. But என்னோட ஒப்பீனியன் ராகுல் கேஎல் ராகுல் 2 மேட்ச் முன்னாடி தான் இப்ப அவங்க பிரமாதமா டபுள் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டோன்ட் ஃபர்கெட் பர்த் வின் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப திருப்பி கேஎல் ராகுல் நம்ம 6 அம்ஷனா ரோஹித் ஓப்பனிங் வந்தானா you will totally I mean what you call shuffling the whole thing. I mean, I don't know. KL Rahul on the opening is done well only. For a match, 37 at start. It's not easy wicket. So Gabara, yes, probably going to be green top or whatever it is. It might be a fast wicket. But it's a blessing in disguise for India because fast wickets, the Indian bowlers also done well. So Nana Anda, I'll still with continue KL Rahul the opening, I mean, honestly speaking. Even though Rohit Sharma opening now, favorite spot Arkalana. If KL Rahul 6 amchana, then you will have a nice talk with him and tell him, Rahul, macha, Maragara, macha, நீ 6 போ, நீ இருப்ப நிறைய டெஸ்ட் மேட்ச் நீ அந்த மாதிரி அனுப்பணும். யா அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சீக்கா. ஐ எம் வித் யூ சீக்கா. நான் இன்னும் ஒரு மேட்ச் பாப்பேன் கேஎல் ராகுல் ஓப்பனிங் டெஃபினட்டா. அட்லீஸ்ட் இன்னும் இந்த மேட்சுக்காவது நானும் கேஎல் ராகுல் வச்சு தான் கண்டினியூ பண்ணுவேன். ரோஹித் சர்மா நம்பர் 6 தான் கண்டினியூ பண்ணுவாரு. பட் having said all that, the pressure on Rohit Sharma has it now reached boiling point சீக்கா? ஏன்னா சோஷியல் மீடியாலும் சரி ஆல் ஓவர் நிறைய பேரோட ஃபீலிங் என்னன்னா he has come to his end, அவரோட லாஸ்ட் லெக் இது, could this be the final series அந்த மாதிரிலாம் நிறைய பேர் क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் சொல்ல lot of frustrated fans வேற
ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, ரோஹித் சர்மாவை கேப்டன்சி விட்டு தூக்குங்க. I mean, I can sense the frustration. Exactly 6 months back, we were all எல்லாரும் வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன், T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது, 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் எடுத்துட்டு போகும்போது, அப்படியே மேட்டர் ஆஃப் 6 months how cricket has changed, Chika. I mean, unbelievable scenes. Success breeds success, Ani. Adan life. That is life all about. I mean, you have to understand. இதெல்லாம் ஓடி நான் மறக்கவே மாட்டேன். இதே ஆஸ்திரேலியா டூர்ல செப்டம்பர் ஆஃப் 2011ல ராகுல் டிராவிட் வந்து பிராட்மேன் நாங்க வால் தி பிராட்மேன் நாங்க இங்கிலாந்து சீரீஸ்ல சமாடி வச்சான். தடுக்கி விழுந்தா செஞ்சுரி வச்சிருந்தான். செப்டம்பர் 11 செப்டம்பர்ல நான் சொன்னது 2011 செப்டம்பர்ல 2011 செப்டம்பர்ல when India lost 4-0. அதே 2011 டிசம்பர்ல போய் 2 டெஸ்ட் மேட்ச் கொட்டினோடனே he can't see the ball ன்ட்டாங்க. 3 மாசத்துல அதே ராகுல் டிராவிட் and he was forced to retire after the Australian series. Again we lost 4-0. எதுக்கு சொல்ல வரேன்னா அதுதான் ultimately success breeds success. People want to see only success. See, in Rohit Sharma's case என்ன ஆயிருக்குன்னா T20 white ball has been brilliant, yes. அந்த இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு unfortunately இந்த நியூசிலாந்து சீரிஸ் 3-0 உதவாங்கினது was a big problem. அது இந்தியால 3-0 உதவாங்கினோடனே so it's adding on to the whole thing. So the only way everything can be corrected is in the test match win பண்ணி இந்த சீரிஸ் வின் பண்றதா ரோஹித் சர்மா ஒரே சூப்பர் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சிகான். நத்திங் சக்சஸ் ஒன்லி பிரிங் சக்சஸ். நீங்க சக்சீட் ஆகிறவருக்கும் தான் எல்லாமே நல்லா இருக்கும்னு. ஏன்னா பிகினிங் ஆஃப் தி இயர் வந்து 2024 பிகினிங் ஆஃப் தி இயர் இங்கிலாந்து சீரிஸ் வரும்போது நம்ம பொட்டலம் பண்ணும்போது ரோஹித் சர்மா 200 அந்த சீரீஸ்ல யாரும் வந்து அந்த டைம்ல வந்து யோசிச்சு கூட மாட்டாங்க. ஓகே, கமிங் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் அவரோட பொசிஷனே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்னு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இஃப் தே கேன் டர்ன் இட் அரவுண்ட், இஃப் யூ கேன் டர்ன் இஸ் ஃபார்ம் அரவுண்ட், இங்கேருந்து இந்த சீரீஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வின்னா it is a different ball game altogether. There is no doubting that. But reality of situation என்னன்னா லாஸ்ட் ஒரு 10 மேட்ச்ல ரோஹித் சர்மா ஓட ஃபார்ம் ரொம்ப டிராஸ்டிக்கா டிராப் ஆயிருக்கு சீக்கா. அண்ட் ஹவு லாங், how many more இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? ஏன்னா there have been major calls in the history of cricket. நீங்க பாத்தீங்கன்னா especially towards the fag end of a player's career, நீங்களே இருந்திருக்கீங்க ஒரு செலக்டரா, நீங்களே அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அந்த பிளேயரோட. நீங்க ராகுல் டிராவிட் சொன்னீங்க, இன்ஃபேக்ட் யூ வர் தி செலக்டர் தட் டைம். சோ வாட் வில் தி கான்வர்சேஷன்ஸ் பீ தேர் சீக்கா இப்போதைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல? Dressing room, like, I don't think they talk about selection and all at this point of time. So honestly speaking, no, the dressing room how to win the series அதான் பார்த்துட்டு இருப்பாங்க. First is the team, then the individual. I always understand. இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி வின் பண்ண முடியும்? Because don't forget, India still is in the series. First test match நம்ம அவங்கள போட்ட போனா, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்கள போட்ட போனாங்க. அவன் கரெக்டா கமின்ஸ் என்ன சொல்றான் போன டெஸ்ட் மேட்ச், பட் ஃபார் டிராவிஸ் ஹெட் யூ ஆர் ஆல்சோ ட்ரபிள். நான் அவங்க டீம் வந்து நத்திங் கிரேட், பிரமாதமா வின் பண்ணாங்க போன டெஸ்ட் மேட்ச். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் எப்படி வின் பண்ணுமோ பிரமாதமா அவங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். சோ இந்த சீசா பேலன்ஸ் இப்படி போயிட்டு ஒரு சைடு இந்த பேலன்ஸ் ஒரு சைடு அந்த சைடு வருது, அப்படி போய் சீசா சீரிஸ் இது. சோ அவங்க பேட்டிங் ஒண்ணு அவர் பிஸ்டா பேட்டிங் ஒரு படம் பேட்டிங் கிடையாது. டிராவிஸ் ஹெட் எடுத்துட்டா அவங்களும் மாட்டிப்பாங்க, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸ்மித்தும் தேவடி தேச பள்ளியில இருக்காங்க. சோ அவங்களும் ஸ்மித் வந்து அடிச்சு ரன் அடிச்சு அவங்க அபிஷேக் அடிச்சு டிராவிஸ் ஹெட் அடிச்சு வந்தாலும் அவங்களுக்கும் டீம், புரிஞ்சுக்குவாங்க. சோ இன் ஆல் ஃபேர்னஸ் என்னோட ஒப்பீனியன் இந்த டெஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பீ கீ. இந்த டெஸ்ட் மேட்ச் என்னன்னா why I'm going back to ரிஷப் பந்த் is ஒன்னு ஃபார்ம் மெமரிஸ் ஆஃப் 2021. 89 நாட் அவுட் வின் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கதான் இங்கதான் இந்தியா வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணாங்க. டோன்ட் ஃபர்கெட் இன் 2021. சோ அந்த மெமரிஸ் எடுத்து போவாங்க, பாசிட்டிவ் ரெஸ்ட் போவாங்க. லெட்ஸ் புட் இட் தட் வே. அதுதான் இம்பார்ட்டன்ட். யா, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் கேவாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம பையன் முரளி விஜய் டாப் ஆஃப் தி லிஸ்ட் அலாங் வித் சௌரவ் கங்குலி. சுனில் கவாஸ்கர் ஒரு 100 அடிச்சிருக்காரு. சுப்மன் கில் ஒரு பிரில்லியன்ட் 91. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே டெஸ்ட் மேட்ச்ல ரிஷப் பண்ட் 89 நாட் அவுட் அடிச்ச டெஸ்ட் மேட்ச்ல. See, obviously fond memories இருக்கும் சீக்கா. ஐ திங்க் ரவி சாஸ்திரி ரீசெண்டா கேட்டாங்க ஏதோ ஒரு அவார்ட் செரமனில வந்து, அப்ப கேட்கும் போது ஏதோ உங்களோட ஃபேவரட் மெமரி, அவர் 83 வேர்ல்ட் கப் பத்தி பேசினாரு, 85 சாம்பியன்ஷிப் பத்தி பேசினாரு. பட் he also said அந்த ரிஷப் பண்ட் அந்த பவுண்டரி அடிச்சு வின் பண்ண மோமெண்ட், பிரேக்கிங் ஃபோர்ட்ரஸ் கேபா ஒரு 40 வருஷம் கேச்சு, தட் வாஸ் ப்ராபப்லி ஹிஸ் ஃபேவரட் செரி ஆன் த டாப்னு சொன்னாரு. So going into Gaba Chika, obviously நம்ம ரோஹித் சர்மாவோட பொசிஷன் அண்ட் கேஎல் ராகுல் பொசிஷன் பத்தி பேசினோம். லெட்ஸ் கம் டு த bowling Chika. ஏன்னா இங்கதான் லாஸ்ட் மேட்ச் ஐ தாட் we were found a little wanting Chika. பும்ரா தனியா போலிங் போட்டு மாதிரி இருந்தது. எஸ், சிராஜ் 4 விக்கெட் எடுத்தாரு, கொஞ்சம் அடி வாங்கினாரு. பட் சிராஜ் டெஃபினட்டா
and the certain spells of Siraj were dangerous, Chika. We have to give credit where it's due. He got hit by Travis Head, but his spells, so he's going to be ரொம்ப important in the Gabala. யார் அந்த மூணாவது ஃபாஸ்ட் bowler? Are they going to continue with Harshit Ranava? இல்லாட்டி ஆகாஷ் தீப் திருப்பி உள்ள எடுத்துட்டு வர போறாங்களா? நிறைய பேர் ஷமின்னு கேட்டிருந்தாங்க. Shami still hasn't traveled to Australia, Chika. That's the interesting part. He was playing the semi-finals, quarter-finals yesterday. Syed Mushtaq Ali. He seems fit. Batting run இருக்காரு. Is there ஒரு ஷம்மி அங்க இப்பவே எடுத்துட்டு போய் அந்த 10 days இப்பவே டீமோட இருந்து அட்லீஸ்ட் 4வது டெஸ்ட் மேட்ச்க்காக எடுத்துட்டு வரலாமா? இல்ல இந்த மேட்சே ஆகாஷ் தீப் அந்த சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஹர்ஷித் ராணா வச்சுட்டு கண்டினியூ பண்ணுவீங்களா? I mean, honestly speaking, I think Akash Deep is a good bowler. I mean, Harshit Rana, they preferred Harshit Rana. But it actually will be very, what do you call, power. Actually, harsh and Harshit Rana to drop Harshit Rana. But if any harsh and not park, but test match winning, not Magano. Harshit Rana, a shot quarter. So I won't be surprised Akash Deep Vandana. And the point is, yes, the fourth medium baser, Nitish Rizal in Anaporanga. Now, the spin attack, when Akash Deep was a partner. இந்தியாவில் போனச்சு கூட நியூஸ்ல கூட நல்லா போடுறாங்க. கொஞ்சம் பால் சிங்னு உள்ள வருது, வெளில உள்ள வெளில எடுத்து போறான். Probably the Harshit Rana அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். Harshit Rana probably they rushed him too much into fast test cricket on in our opinion. Maybe but then we'll have to wait and see. So I think Akash Deep in the test match அதுமா தோணுது. அது நான் அவன் ஆடுவார். Harshit Rana சொல்ல மச்சான் நீ டிராப் இல்ல மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கெட் பேக் யுவர் ரிதம் அப்படின்னா. இல்லைன்னா அவனை போட்டு அடிக்கிறாங்க போட்டு. என்ன பண்ணிடுறாங்க, பூம்ரா ஒரு சைடு நீ சொன்ன மாதிரி பூம்ரா ஒரு போல் வச்சு ஆடிட்டு மச்சான். ஒரு போல் வச்சு 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோம். ஒரு போல் வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அவன் என்னைக்கு ஆடியோ அன்னைக்கு கஷ்டப்படுறோம் நம்ம. அவன் என்னைக்கு ஸ்பெல் வெளியில நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம. அந்த இனிஷியல் விக்கெட் நம்ம எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பேர்த்ல கூட பார்த்தா நம்ம 150 ஆல் அவுட் ஆடுறேன். அந்த ஈவினிங் ஃபைட் அவங்க 60/6 போயிருந்தான் அவங்க. புரியுது அவனுக்கு. சோ அங்கதான் இம்பார்ட்டன்ட். சோ அங்கதான் பூம்ரா ஓப்பனிங் ஸ்பெல் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Yeah, சரி, okay. Akash Deep ahead. Now comes the big problem, Chika. First match Washington Sundar ஆடினாங்க, வின் பண்ணாங்க. Obviously the pressure of media, pressure of social media, pressure of people talking. எப்படி அஸ்வின் and ஜடேஜாவை டிராப் பண்ணலாம் நம்மளே கேட்டோம். எப்படி அஸ்வின் and ஜடேஜாவை டிராப் பண்ணலாம், லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். அவங்களுக்கு முன்னாடி எப்படி வாஷிங்டன் சுந்தர். பட் வாஷிங்டன் சுந்தர் proved a point. என்னால ஆஸ்திரேலியால நல்லா பண்ண முடியும். ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அங்க ஆஸ்திரேலியால. They bought back Ashwin last game. ரொம்ப எஃபெக்டிவா இல்ல, did bowl decently well, அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் what are they going to do now, Chika? Because Ravindra Jadeja, amongst the three of them, நீங்க பாத்தீங்கன்னா in Australia, Jadeja has a better record than all of them, Chika. So Jadeja has to be a certainty. ஆனா Washington Sundar has the experience of winning in 2021. அங்கதான் he did well also அந்த மேட்ச். ஒரு நல்ல அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மேட் இன் டெஸ்ட் மேட்ச் 50 அங்கதான். சோ ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்க போது யார் இந்த மூணு பேர்ல who fits in, Chika, actually? See, honestly speaking, நான் I go for Jadeja. Even though போன மேட்ச் நான் வாஷிங்டன் சுந்தர் ஆடணும் அப்படின்னு. See, ஜடேஜா ஏன் நான் போவேன்னா, அடிக்கிற சமயத்தை ஜடேஜா கண்டெயின் பண்ணுவான். அவன் அடிக்கிறது ஏதாவது ஒரு விக்கெட் ஏதாவது பண்ணுவான், விக்கெட் எடுத்துவான் போட்டு. அண்ட் பேட்டிங் ஏதாவது கலக்குவான் போட்டு. So, but Washington Sundar in all fairness is done very well. இந்த ரீசெண்ட் பாஸ் அவனும் டிராப் பண்ணது கஷ்டம். இல்லைன்னா அன்பார்ச்சுனேட்லி இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் ஆட முடியாது. வாஷிங்டன் சுந்தர் ஆட முடியாது, ஜடேஜா ஆட முடியாது. இந்த மாதிரி பொசிஷன் இருக்காங்க அவங்க. சோ அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? I don't know. I'll be tempted to play Jadeja because I still believe that Jadeja is the first. Though Washington Sundar won the test match for you at Perth, he did very well against what do you call domestic series. இல்லைன்னா நீ third medium pace எல்லாம் ஆட முடியாது. You need a third medium pacer. So you need to go with Akash Deep or Harshit Rana. Interesting ஆ இருக்கும் போது. But you never Ashwin, you are going to miss out pin in the match I mean, நீ பார்த்தா Ashwin or track record in Australia has not been great. Let's be very honest. He's gone about 2-3 times. I don't know how many times he's gone to Australia. His track record has not been great. He's not great. He's a good bowler, not great. That's all I would say. So அந்த விஷயத்தை நீ பார்த்தா I think ஜடேஜாவாவது உனக்கு என்ன பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான் ஃபீல்ட்ல இங்கிலாந்துல கூட ஜடேஜா நல்லா பண்ணிருக்காங்க. You have to understand. I mean track record னு பாத்தீங்கன்னா sample size னு பாத்தீங்கன்னா Ashwin's bowling average in Australia is close to 43. Jadeja's bowling average in Australia is 21. Obviously 4 match தான் ஆடி இருக்காரு. Let's also be honest. Jadeja 4 match தான் ஆடி இருக்காரு. Washington Sundar has a better record than Ashwin in Australia. அவரும் ஒரு 2 match தான் ஆடி இருக்காரு. So Ashwin has played a lot more. ஆஸ்திரேலியால நீங்க பாத்தீங்கன்னா
நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு 2014ல 2018ல 2021ல நவ் ஆப்வியஸ்லி த ஃபோர்த் சீரீஸ் இங்க ஸோ தேர் ஹேவ் பீன் லாட் ஆஃப் மேட்சஸ் அஸ்வின் ஹஸ் பிளேட் இன் ஆஸ்திரேலியா ஸோ அந்த சாம்பிள் சைஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஜடேஜா இஸ் அஹெட் தி பிக் கொஸ்டின் மார்க் என்னன்னா why have they taken this decision ஏன்னா இதுக்கு முன்னாடி எனி சீரீஸ் வெளில போனா ஜடேஜா வாஸ் ஆல்வேஸ் நம்பர் ஒன் ஆப்ஷன் சிக்கா ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் அந்த நம்பர் ஒரே ஒரு ஸ்பின்னர்னா நிறைய ஜடேஜா தான் ஆடுவாரு வெளிய சீரீஸ்ல அஸ்வின் நிறைய மேட்சஸ் இன் அண்ட் அவுட்னு இருப்பாரு why have they taken this call to go against ஜடேஜா suddenly அதான் புரியவே இல்லை ப்ராப்ளம் பிகாஸ் அவன் நிதிஷ் நம்ம 7th பேட்டிங் வரதுனால ஆல்ரவுண்டர் வேணா எனக்கு வந்து போலிங் ஆர்டர் மாதிரி அஸ்வின் எடுத்துக்கலாமா வாஷிங் மிஷின் எடுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் போறாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் ப்ராப்ளம் யா நிதிஷ் ரெட்டி அவர் சர்ட்டனா கண்டினியூ பண்ணுவாரு யூ ஜஸ்ட் டச்ட் அப்பான் இட் நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிதிஷ் ரெட்டி மேல எங்கேயாவது மேல அனுப்ப முடியுமா சீக்கா நம்பர் 7ல வராரு பட் ஹி லுக்ஸ் லைக் a batter who can play at number 5 number 6 இல்லாட்டி ஈவன் நம்பர் 4 கூட ஐ மீன் அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வச்சிருக்காரு ஷாட் மேக்கிங் அபிலிட்டி அப்படின்னா நீ வந்து ரோஹித் சர்மா நம்பர் 7 கேஎல் ராகுல் நம்பர் 7 அனுப்பணும் நீ நான் கேக்குறேன் ஃபியூச்சர்ல அவர் வந்து யூ see him coming up இந்த சீரீஸ்ல விட்டுருங்க சீக்கா யூ see his shot making ability ஆஸ்திரேலியால ஸ்டார்க்க வந்து சொருகுறாரு லாங் ஆஃப் தலை மேல 6 so he has the ability Jimmy is good batter see obviously and you see now you have to understand I didn't expect Nitish Reddy to make test debut so fast and let me be very frank ஒரு fast track பண்ணி டெஸ்ட் வேண்டாம் fast track பண்ணி டெஸ்ட் வேண்டாம் டெஸ்ட்ல வந்து ஒரு 4 கன்சிஸ்டா பண்றான்னு எக்ஸ்பெக்டே பண்ணல தைரியமா மச்சான் கவலையே படாம சி பட் என்ன ப்ராப்ளம்னா இது எப்படின்னா the whole thing is this நிதிஷ் ரெட்டி வந்து போலிங்ல கொஞ்சம் போலிங் போட்டு விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும் நிதிஷ் ரெட்டி நீ அணி நிதிஷ் ரெட்டி பத்தி பார்த்தா செமையா ஆடிட்டு இருக்காங்க மேன் ஃபார் கிரைசிஸ் 3 for 41 பங்களாதேஷோட வரும்போது இந்த T20 கேம்ல 74 இப்போ 6 for 73 41 of 59 5 for 87 42 of 54 5 for 105 நான் திருப்பி வந்து காமிக்கிறேன் அந்த எல்லா 3 இன்னிங்ஸும் 40 வந்து he hit it with the tail chica யாராவது இன்னும் கொஞ்ச நேரம் அவரோட ஆடி இருந்தார்னா he would surely got a 50 or even probably gone on to get a bigger score சொல்ல முடியாது but having said that அவன் என்ன பண்றான் he's putting pressure on the bowlers நீ சொன்ன மாதிரி இந்த கவர்ஸ் மேல அடிக்கிறான் ஸ்டாக் அடிக்கிறான் பெரிய விஷயம் என்ன ரிவர்ஸ் ஸ்லிப்ல அடிக்கிறான் 6 அடிக்கிறான் என்ன வேணா பண்றான் so bowlers also don't know what to do அவன் பேட்டிங் வந்தா என்ன பண்றது இல்ல bowlersக்கு which is a very very good sign சரி ஆனா நீ you coming back I want to take back to one more point நீ நிதிஷ் ரெட்டி கொண்டா நீ வந்து பத்தி சர்ஃப்ராஸ் கான் பத்தி பார்த்தனா நீ சொன்னதுல எப்படி டைம்ஸ் பத்தி பேசுற ஒரு டொமஸ்டிக் சீரிஸ்ல நியூசிலாந்து செஞ்சுரி வின் பண்ணி கொடுத்தாங்க வின் பண்ணி செஞ்சுரி அடிச்சான் 2 மேட்ச்க்கு அப்புறம் அந்த ஆள அட்ரஸே காணும் பாரு ஆளே காண அட்ரஸே காணவனு நீ இவ்வளவு பேசுறிய ஜூரல் தான் ஆனா சர்ஃப்ராஸ் கான் இல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எது சொல்ல வரனா அதான் கிரிக்கெட் இப்ப எப்படின்னா நீ டெஸ்ட்னா செஞ்சுரி அடிச்சா கவலை கிடையாது நீ இந்த முன்னாடி மேட்ச் என்ன பண்ணிருக்க வாட் யூ டன் ஜஸ்ட் நோ வெரி ரீசென்ட் ட்ராக் ரெக்கார்ட் தான் பாக்குறாங்க ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பாக்கல அங்கதான் எனக்கு வந்து ஸ்டில் இந்த பேட்டிங் ஆர்டர் ஐம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் இல்லனா ரோஹித் சர்மாக்கு வந்து எவ்ரிபடி ஃபீல்ஸ் லாட் ஆஃப் பீப்பிள் சே தட் ஓப்பனிங் போறது தான் பெஸ்ட் மிடில் ஆர்டர் வேணாம்னா நான் என்ன நினைச்சேன் ரோஹித் சர்மா பெட்டர்னா இந்த நேத்தன் லைன் வந்து போலிங் போடுறது ரோஹித் சர்மா தான் பிடிச்சி அடிக்கடி அடிச்சுவான்னு தோணுது எனக்கு நேத்தன் லைனே வர விடல நேத்தன் லைன் வரணும்னுக்கு அப்பதான் சரியா இருக்கும் அவனுக்கு அவன் நேத்தன் லைன் போலிங் போச்சு ரோஹித் சர்மா நிதிஷ் ரெட்டி ஆனா நல்லா இருக்கும் பேட்டிங் பாக்குறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஆப்வியஸ்லி நம்பர் 4 விராட் கோலி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்பர் 3 சுப்மன் கில் ஹி டிட் ஷோ ப்ராமிஸ் அவரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்பர் 5 ரிஷப் பண்ட் அவரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ ஓவரால் அரௌண்ட் த சேம் பேட்டிங் லைன் அப் என்ன கொஸ்டின் மார்க்னா ரோஹித் சர்மா மேலேயா இல்லாட்டி ரோஹித் சர்மா கீழியா உங்க கமெண்ட்ஸ் நீங்க போய் போடுங்க வேர் வுட் யூ லைக் டு see ரோஹித் சர்மா நான் வந்து ஐ ஸ்டில் பிலீவ் தட் ரோஹித் சர்மா வந்து ஃபார் திஸ் டெஸ்ட் மேட்ச் கேஎல் ராகுல் should open ரோல்ஸ் ராய்ஸ் ஓபன் பண்ணணும் இந்த மாதிரி சரியா இல்லனா நீ நேரம் அட்லீஸ்ட் யூ ஷுட் டெல் ஹிம் இன் அட்வான்ஸ் மச்சான் நீ 6 போய் கூட நான் ஓப்பனிங்கா போறேன் ஏன்னா அந்த காம்பினேஷன் அப்பதான் வரும் நீ 6 ஒன்னால அடாப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கேஎல் ராகுல் சொல்லணும் அப்படின்னா then I'm okay with that also but then ரெண்டு அடிக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போடும் உனக்கு எஸ்எஸ்பி ஜெசன் அடிக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அடிக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சோ கேஎல் ராகுல் வந்து 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னால தான் நம்ம அந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண போறதா நீ you have to understand they set that partnership when they won the match for us no
100%. லாட் ஆஃப் ஓனர்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேலேயும் இல்லை விராட் கோலி மேலேயும், ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்ம்ல திருப்பி வந்திருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் விராட் திருப்பி லாஸ்ட் மேட்ச் அடிக்கலனா கூட அட்லீஸ்ட் ஷோட் பர்த்ல வந்து அந்த 100 ஒன்று அடிக்க முடியும். ஆஸ்திரேலியாவில் ஒன்று ஐ கேன் ஸ்கோர்னு. லெட்ஸ் கோ டு ஆஸ்திரேலியா சீக்கா. இந்தியா பத்தி நிறைய பேசியாச்சு. லெட்ஸ் கோ டு ஆஸ்திரேலியா. அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டா. அவங்க பேட்டிங்ல டிராவிஸ் ஹெட் மேல நிறைய டிபெண்டன்சி. ஒரே ஒரு குட் சைன் என்னன்னா மானஸ் லபுஷேன் வந்து கொஞ்சம் அந்த கிரிட்டியா ஆடி he showed that he can come back to form a little. They'll expect the same from Steve Smith this game. ஆஸ்திரேலியன் டீம்ல அவங்க யூசுவலா நிறைய மாத்த மாட்டாங்க சீக்கா. ஒரே கொஸ்டின் மார்க் என்னன்னா ஹேசல்வுட் ஃபிட் உள்ள வராரா இல்லாட்டி ஸ்காட் போலண்ட் வச்சுட்டு கண்டினியூ பண்றாங்களா? that is probably going to be the only change they are looking at சீக்கா. ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியன் டீம் more or less ஒரு செட் சைடு லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண அப்புறம். பட் அவனுக்கு மிச்சல் மாஷும் பார்த்தனா அவ்வளவு பிஸ்தாக்கு கிடையாது. அவன் மிச்சல் மாஷு போலிங் செம்ம அப்பாட்டக்கர் போலிங். மிச்சல் மாஷ் செம்ம அப்பாட்டக்கர் போலிங். ஓகே நிதிஷ் ரெட்டி இவன் அங்க அங்க அப்படின்னா அவங்களுக்கு மிச்சல் மாஷுன்னு வச்சுக்கோ. 2 பேரும் போலிங்ல கொஞ்சம் மாதிரி அப்பாட்டக்கர் தான் ஒருத்தர் லெட்ஸ் கொடுத்து மிச்சல் மாஷ் ரொம்ப அவன் போடுற பேருக்கு பவுன்சர்லாம் வேற போற நல்லா புடிச்சு டங்கு டங்குன்னு விடுவாங்க. மிச்சல் மாஷ் பேட்டிங் அடி பார்த்தனா நீ I don't know at 6 will he be really an effective batsman? I really don't know. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அஸ்வின் தான் ஆடினார் நம்பர் 6ல. யாபா க்ளூலெஸ்ஸா இருந்தாருப்பா. ஐயோ ஆஸ்பின்னர் எப்படிலாம் ஆஸ்பின்னர் ஆடக்கூடாதோ அப்படிலாம் ஆடி இருந்தாரு. க்ளோஸா வர பால்ல போய் பேக் ஃபுட்ல போய் டிஃபென்ஸ் வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் அவுட் ஆனதே நாட் அவுட் சீக்கா. இவ்வளவு பெரிய கேப் இருந்தது. லிட்டரலா வந்து அவருக்கு கன்ஃபியூஷன்ல ஐயோ என்னடா இது அஸ்வின் வந்து பாம் போடுறானே நான் வெளில போறான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டாரு அவர். இன்ஃபேக்ட் மேல கூட ஒரு ரிவ்யூக்கு கூட போல. இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் டு see an Australian T20 கேப்டன் அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஃபுல்லா ஆடினது. எஸ் ஐ அக்ரி வித் யூ. மிச்சல் மார்ஷ் டெஃபினெட்லி டஸ் நாட் லுக் இன் குட் டச். ஆனா அவங்களுக்கு ஒரு சாய்ஸே கிடையாது சீக்கா. கேமரூன் கிரீன் இல்ல, அவர் பேக் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர்னால அவுட் ஆஃப் தி சீரிஸ். சோ தே ஹேவ் டு வேற ஆள் கிடையாது. என்ன புரியலையே சீக்கா. இதேதான் ஆஸ்திரேலியா திருப்பி கேட்பாங்க நம்ம கிட்ட. வேற ஆள் கிடையாதுடா உங்களுக்கு. திருப்பி திருப்பி அதே ஆளுங்களை வச்சு ஆடுறீங்கன்னு. It is kind of the same சீக்கா. I'm surprised. Usually Australia churn out some good talent, youngsters landa. Usually they churn out some good talent. batters சீக்கா. He also churn out some very good talented batters. over the last 30 years எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டிங் யூனிட்னு எடுத்து பாத்தீங்கன்னா there have been stalwarts. but it is என்ன ஆஸ்திரேலியால போய் நம்ம பார்க்கணும். நீங்க வெறும் நேம்ஸ் பாக்குறீங்க. ஆஸ்திரேலியால யாரு ஸ்டாண்ட் அவுட் both for Australia? yes I agree with you. Australian batting lineup does not look the strongest. but அவங்க quite கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க சீக்கா. என்ன கான்ஃபிடென்ட் பா? குவாஜா அடிக்கலடா. குவாஜா சாப்பிட்டு போடுவான் பூம்ராடா. குவாஜா எப்படின்னா ஜிங்கின் அங்க போடுது. குவாஜாலாம் உஸ்மான் குவாஜாலாம் போட்டு சாப்பிட்டு போடுவாங்க. இதே மாதிரி தான் நீங்க எல்லா மேட்சும் பேசுறீங்க. எப்போ கிரெடிட் கொடுக்க போறீங்க? அவங்க ஃபைட் பண்ணி வின் பண்ணுவாங்க. அனி போன மேட்ச் டிஃபரண்ட். அனி I give it to Travis said one man show on a match. Chika, it's the same thing. The first game Chika, you have to give it to Bumrah. It's not like நம்ம வந்து டிஃபரண்டா ஏதோ பண்றோம்ல இல்ல. பும்ரா தனியா தூக்கிட்டு போனாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் செகண்ட் இன்னிங் சூப்பரா ஆடினாரு. விராட் கோலி சூப்பரா ஆடினாரு. அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல ஷூரா வர முடியும். ஐ டோன்ட் திங்க் நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் ரொம்ப ஒரு ஃப்ளூக் விக்டரி மாதிரி பேசுறீங்க நீங்க. மேன் டிமாண்ட் எடுத்தா நீ இந்தியன்ஸ் ஆர் பெட்டர் தென் ஆஸ்திரேலியா. 100 not bowling, I'm talking about batting. Indian batting man to man is much better than Australian batting man to man. Man to man on paper if you take, yeah, but man to man on current form எடுக்கலாமே. Man to man, yes, Jaiswal better, best opener Usman Khawaja, Jaiswal, McSweeney, Rohit Sharma or McSweeney, KL Rahul. நீங்க again நீங்க அதுதான் சொல்லுவீங்க. Fine. Manas Labuschagne at right now our last match அடிக்கிறதுனால அவரு Shubman Gill. Again you will say Shubman Gill. Virat Kohli, Steve Smith, you will say Virat Kohli. நீங்க 5ல போனீங்கன்னா Rishabh Pant and Travis Head, you will say Rishabh Pant. When it comes to you, you will say man to man every Indian cricketer is better than an Australian cricketer. Yet having said all this, last match winningல இருந்து வராங்க. அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வருவாங்க. I believe Australia this game Chika. I don't know. No, Ani நீ இப்படி இதே 2020 36 all out Adelaide first test match. Second test match India won in Melbourne. Yeah. So the confidence hit was not. They had none of the superstars that time Chika. India. They won with the third level, second level and third level won the series.
Exactly. They had none of the superstars. That is my point. ஆனா என்ன பண்ண சொல்லிப்பா? Yeah, so I still believe Australia advantage. I think India are carrying, let's call a spade, Chika. India are carrying couple of seniors or 2-3 seniors who are not in the best of form, be it with the bat or be it with the ball. அவங்க definitely, and they are undroppable players. It is definitely affecting the side. It's high time we call a spade, Chika. கேப்டன்சியும் நீங்க பாருங்க, பும்ரா பண்ண கேப்டன்சியும் ரோஹித் சர்மா பண்ண கேப்டன்சியும் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இருந்தது. ரோஹித் சர்மா டெஃபினெட்லி அவரோட பேட்டிங் ஃபார்ம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அவரோட திங்கிங் இட் ஹேப்பன்ஸ்ல சீக்கா, நீங்களும் அந்த பொசிஷன்ல இருந்திருக்கீங்க. when your batting is not that great, when your form and batting is not that great, it affects other part of your cricketing journey. உங்களோட கேப்டன்சி அஃபெக்ட் ஆயிருக்கு. ரோஹித் சர்மா is not the same captain he was exactly 6 months back, சீக்கா. Let's all agree. கொஞ்சம் லாஸ்ட் கேம் கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருந்தாரு நடுவுல டிராவிஸ் ஹெட் ஆடும் போது. there were times where என்னடா இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டோ இந்த மாதிரி ஒரு போலிங் சேஞ்சோ நம்மளே क्वेश्चन பண்ணோம். இட் இஸ் ஷியர்லி பிகாஸ் சில வாட்டி உங்களோட பேட்டிங் ஃபார்ம் அப்படியே ரப் ஆன் ஆகும், உங்க பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும்ல சீக்கா அது. so there are problems there also. You can make out that Rohit Sharma is going through a rough time, Ani, as a batsman. Agree. That point given in Test cricket. Test cricket is going through a rough time. But I still believe, I'm putting myself in Rohit Sharma shoes. There, Rohit, now Rohit, Machan. This man can't go down further, Randy, Rohit. Pot, Udra, bat, but Adra. This is good batting, game, Arra. Moi, Nara, Udmacha, bat, but you have to tossing out there now. Put it out again. அது பேட் விட்டோம், 2 மாட்டிச்சுனா போறல அவனுக்கு. நான் ரோஹித் சர்மா என்ன சொன்னா, போட் பேட் விடுமாச்சா, நீ போய் ரொம்ப தோசிக்கின்னு இதெல்லாம் பண்ண வேலைக்கு ஆகாது உனக்கு. போட் அடி, பட்டா பாகியம் படாட்டி லேக்கியம். டேக் தட் அப்ரோச். Uncle Rohit Sharma, as far as captaincy is concerned, don't worry, your normal பண்ணுங்க போற அவ்வளவுதான். ஏன்னா if Rohit Sharma clicks, இல்ல இந்த மாதிரி ஆட்டிட்யூட் எனக்கு கேட்டா ஒன்னு சொல்லுமா, பெஸ்ட் ஆஃப் ரோஹித் சர்மா ஓப்பனிங் போடு. இந்த மிட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் போயிட்டோம். பிரஷர் இன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க, அணி சில வாட்டி பிரஷர் அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும். அணி லிட்டரலா கிரம்பிள் ஆற மாதிரி இருக்கும் அணி பிரஷர்னு. இமேஜின் த பிரஷர். லாஸ்ட் 4 டெஸ்ட் மேட்ச் கேப்டனா 3 ஹோம்ல நியூசிலாந்துக்கு எதிரா, 1 ஆஸ்திரேலியால. இதே வேற யாராவது கேப்டனா இருந்தாங்கன்னா, எனக்கு தெரியும் நம்ம இந்தியன் மீடியா எப்படி இருந்திருக்கு பாஸ்ட்ல, இந்தியன் இது எப்படி இருந்திருக்குன்னு. 4 மேட்ச் கண்டினியூஸா ஓதப்பட்டனா எல்லாரும் சொல்லுவாங்க கேப்டன்சி விட்டு தூக்குங்க, டிராப் பண்ணுங்கன்னு. It has happened to past legends in the past. Kapil Dev aka example 1983 World Cup win பண்ணி நெக்ஸ்ட் சீரிஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஹோம்ல வந்து மெதிச்சுட்டு போனாங்க. அவ்வளவுதான், ஓவர் கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்க. நீங்க இருந்தீங்க அந்த டைம்ல. இன்ஃபேக்ட் நீங்களே டிராப் ஆயிட்டீங்க அந்த நெக்ஸ்ட் சீரிஸ் அடிக்காத போது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரா. So it is a brutal sport, Chika. The pressure is extremely high. That's way. How do you get out of pressure now? Tell me, for Rohit Sharma, what do you do as a Rohit Sharma? How do you get out of pressure? We've spoken enough about Rohit Sharma. I am just saying all this because I feel there is advantage Australia here. ஏன்னா ஆஸ்திரேலியா மேல அவ்வளவு பிரஷர் கிடையாது சீக்கா. அவங்களுக்கு வந்து home condition, they are the home crowd, they are the favorites. They have lost the last couple of times, Chika. ஆனா அவங்களுக்கு டெஃபினட்டா the pressure of India is far higher than Australia, Chika. I certainly believe that. I think the pressure will be on Australia. The pressure will be especially on Travis Head. The reason why I am saying that is, yes, நீங்க சொல்லலாம் இது ஆஸ்திரேலியாவோட ஹோம் கண்டிஷன்ஸ் என்ன. Why the pressure on India is a little more ன்னு, ஏன்னா for the first time உங்களோட 2 சூப்பர் ஸ்டார்ஸ் மேலயும் ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஒரு விராட் கோலியோ ஒரு ரோஹித் சர்மாவோ நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. should they continue playing test cricket, should they retire, அந்த மாதிரி கேள்விகள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஆஸ்திரேலியால அந்த பிரஷர் கிடையாது. ஆஸ்திரேலியால என்னடா பரவாயில்லடா, நீங்க தான்டா இருக்கீங்க, சுத்தி சுத்தி உங்களுக்கு இவ்வளவுதான்டா கிரிக்கெட்டர்ஸ். இந்தியால வந்து உங்களுக்கு லைனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளில, அவ்வளவு டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ். நீ இல்லையா நான் நெக்ஸ்ட், நான் இல்லையா நான் இவன் நெக்ஸ்ட், அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது the player pressure on India is slightly higher in என்னோட ஃபீல் சீக்கா. Let me sum it up this way. I think Australia is என்னன்னு சொன்னா, ரோஹித் சர்மாக்கு this series is a big series. அவன் பண்ணி அடிச்சுதான் வாங்கணும். Only he has to win the series and score well also. Number 2-1. As far as Virat Kohli is concerned, I still believe on 2 வருஷம் international cricket, test cricket 2 வருஷம், he will do well. Virat Kohli and Virat Kohli and Virat Kohli Kapil Devna விட மாட்டாங்க. மச்சான் விட மாட்டாங்க. அந்த டிபிக்கல் பஞ்சாபி கல்ச்சர் விட மாட்டாங்க. ஒரு சாலிடா ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கும், ஒரு விட மாட்டாங்க. ஆட்டிடியூட் இருக்கும், அவங்கள்ட்ட ஆட்டிடியூட் வருவாங்க.
So that will take them through as far as Virat Kohli is concerned. Now the question is, now I think நம்ம எவ்வளவு பேசினாலும் what the team management is going to do that question. I have waiting ultimately Rohit Sharma will open in this test match and they will ask Kohli to go at 6. Even though I would have preferred அதுவே அதான் ஆக போகுது கட்சியில. ரோஹித் சர்மா ஓப்பனிங் போட்டு அவங்க கேம் ஆட சொல்லுவாங்க, நீ இப்போ அட்ரா அப்படின்னுவாங்க, நீ இப்போ அங்க தொசுக்காதுன்னுவாங்க, அடின்னுவாங்க. ரோஹித் சர்மா ஓப்பனிங் அடிக்க தான் போறாங்க, கரெக்ட்? He's got great shots. Okay, sorry. Let's come to the prediction time, Chika. I am going with Australia, Chika. Yes, I feel Australia advantage in Gabba. Last time Totanga, but I feel in the momentum. Just looking at it, the Indian அவங்களோட செட்டப்னு பார்க்கறச்சே I think அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடின செட்டப்போட இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து I don't know, Chika. I just feel advantage Australia for me, Chika. For you? I tell you what, Ani, it's become an advantage for India now. Because now people like you have started talking like this. India, from the beginning, I've been saying 3-2, 3-2, Chika. I feel it's a close series. அவ்வளவுதான். Ani, the reason I'm talking advantage Australia or India சொல்றீ, why I keep on supporting India is not because சும்மா I want to support India. எங்க கையில ஒருத்தர் பூமரான்னு ஒருத்தர் தான் மச்சான் ரெஜிஸ்ட்ரேஷன். அவனோட மட்டும் ஒரு ஸ்பெல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாசம் 150 ஆல் அதான் ஒரு அட்வான்டேஜ். வேற ஆஸ்திரேலியா ஸ்டாக் போட்டாலும் சரி, ஹெல்மெட் போட்டாலும் 150 ரெண்டு இன்னிங்ஸும் சேர்ந்து நம்ம வந்து 200 ரன் அடிக்கல சிக்கா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். சும்மா உங்களுக்கு வந்து வேற ஸ்டார் போட்டாலும் ஒண்ணு, ஹேசல்வுட் போட்டாலும் ஒண்ணு. See, now you are trying to find excuses to put them down. That's not the same. ஸ்டார் கிளாஸ் மேட்ச் 6 wickets வேற லெவல்ல இருந்தாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு பும்ரா எஃபெக்டிவா இருந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்டார்க்கும் எஃபெக்டிவ். அந்த பால் சுபன் கில்லாம் எடுத்து பாருங்க, தயவு செய்து எடுத்துட்டு பாருங்க. பேட் கமின்ஸ் வந்து ஒரு 5 for எடுத்து ரோஹித் சர்மா போல்ட் ஆனது. I give it to you. Your points are well taken. Your argument, you want argument over me today as far as bowling is concerned. I think Australia has a better bowling lineup. India has a better batting lineup. Simple. India's bowling lineup is only dependent on Bumrah. நீங்க ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் இஸ் only dependent on Travis Head ன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா bowling was India batting தான் இந்த மேட்ச். அது கிடையாது, இந்த மேட்ச் கிடையாது. அவ்வளவுதான். இங்க தான் I expect people like KL Rahul, Virat Kohli, Rohit Sharma to step up and Rishabh Pant. இவங்க 4 பேர் 2 பேர் அடிச்சா போற இந்தியா through. நீங்க எல்லா தடவையும் நீங்க இவங்கள பேரே சொல்லிட்டு இருக்கீங்க. KL Rahul, ரிஷப் பண்ட், KL Rahul, Virat Kohli. I am past that. Yashasvi Jaiswal is the key for the Indian batting. எப்பலா Yashasvi Jaiswal 50 plus அடிக்கிறாரோ, எப்பலா Yashasvi Jaiswal 100 அடிக்கிறாரோ, அப்பலா இந்தியன் டீம் வின் பண்ணோம். So Yashasvi Jaiswal is my biggest key. என்னோட டேக்அவே என்னன்னா, Yashasvi Jaiswal is your superstar. இன்னி தேதிக்கு இந்தியன் பேட்டிங் லைனப்ல பெஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா Yashasvi Jaiswal, as is Varis. So I will stick with Yashasvi Jaiswal, saying Yashasvi Jaiswal and Rishabh Pant, these two guys are going to be the key for me without a doubt. Okay, I recorrect myself. Yashasvi Jaiswal, Rishabh Pant will decide the course of the match. I agree. I give it to you. I mean, I'm talking the seniors in the account. You ரெண்டு பேரும். But Yashasvi Jaiswal, Rishabh Pant ஒருத்தன் மாட்டினாலே போறோம். I think they'll change the course of the game. ரெண்டு பேரும் ஒருத்தன் மாட்டினா போறோம். They'll change the match. சரி, Chika, going for an India victory? I'm going for India victory 100%. நான் மாற மாட்டேன் மச்சான். ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் உதவாங்க, நான் ஏன்டா மாத்திக்கணும்? இங்க 4 டெஸ்ட் மேட்ச் லைனா உதவாங்கிட்டோம் ஜிகா. 5 டெஸ்ட் மேட்ச்ல நீங்க ஆனா ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச்னு சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா? அதுதான் எனக்கு புரியல. கரண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா நம்மளது ரொம்ப புவரா இருக்கு. I have slight 51-49 towards Australia. Momentum Gabba, yes, ஒரு வாட்டி தோத்துறாங்க Gabbaல, but they'll be quite 55-45 இந்தியா தோறணும் போறமா 10% டிஃபரன்ஸ். நான் 55-45 இந்தியா. Yeah, anyway guys, நீங்க போய் சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரோஹித் சர்மா எங்க பேட்டிங் ஆடணும், அவர் ஓபன் பண்ணுமா, கீழே ஆடணுமா, யார் ஆடணும், அஸ்வினா ஜடேஜாவா இல்ல வாஷிங்டன் சுந்தர் திருப்பி வரணுமா, ஆகாஷ் தீபா இல்லாட்டி ஹர்ஷித் ராணாவா, who's going to win, ஆஸ்திரேலியாவா இந்தியாவான்னு? Don't forget to check out Campa. Click the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.